ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 3/11/24 பாபா சொல்றாங்க, பிராமன் ஜீவன் கா ஆதார், பியூரிட்டி கி ராயல்டி. பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரம் தூய்மையினுடைய ராயல் தன்மை. आज स्नेह का सागर अपने स्नेही बच्चों को देख रहे हैं. இன்று அன்பு கடல் பாபா தன்னுடைய அன்பான குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கார். चारों ओर के स्नेही बच्चे रूहानी सूक्ष्म डोरी में बंधे हुए अपने स्वीट होम में पहुंच गए हैं. நாலாபுறங்களிலிருந்தும் அன்பான குழந்தைகள் ஆன்மீக சூக்ஷ்ம இழையினால் கட்டப்பட்டு தன்னுடைய ஸ்வீட் ஹோமை சென்றடைந்து விட்டனர். அதாவது தன்னுடைய மதுபனை சென்றடைந்து விட்டனர். जैसे बच्चे स्नेह में खींचकर पहुंच गए, वैसे बाबा भी बच्चों के स्नेह की डोर में बंधा हुआ बच्चों के सम्मुख पहुंच गए. எப்படி குழந்தைகள் ஈர்க்கப்பட்டு பாபாவிடம் வந்துள்ளனரோ அதே போல பாபாவும் கூட குழந்தைகளினுடைய அன்பு என்ற இழையால் கட்டப்பட்டு குழந்தைகளின் எதிரில் ஆஜராகிவிட்டார். बाप दादा देख रहे हैं कि चारों ओर के बच्चे भी दूर बैठे भी स्नेह में समाये हुए हैं. பாபா சொல்றாங்க, அதாவது பாப்தாதா பார்த்துட்டு இருக்கார். நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தூரத்துல இருந்தாலும் சரி அன்பினால் அருகில் இருக்கின்றனர், எதிரில் இருக்கின்றனர். सम्मुख के बच्चों को देख रहे हैं, दूर बैठे हुए बच्चों को भी देख हर्षित होते हैं. பாபா சொல்றாங்க, எதிரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் பார்த்து பாபா சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கார். ये रूहानी अविनाशी स्नेह, परमात्मा स्नेह, आत्मिक स्नेह सारे कल्प में अभी अनुभव कर रहे हो. பாருங்க இவ்வளவு அழகான விஷயத்த பாபா சொல்றாரு. அதாவது முழு கல்பாத்திலையும் 5000 ஆண்டு முழு கல்பாலையும் அழியாத அன்பு, ஆன்மீக அன்பு, பரமாத்மா அன்பு, சுயநலம் இல்லாத எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அன்பை கல்பத்தில் இப்பொழுதுதான் நீங்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா ஹரேக் பச்சே கி பவித்ரதா கி ராயல்டி தேக் ரஹே. இன்னைக்கு பாபா குழந்தைங்களுடைய பியூரிட்டி பவர் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு இருக்கார். பிராமன் ஜீவன் கி ராயல்டி ஹை கி பியூரிட்டி. பிராமண வாழ்க்கையினுடைய ராயல் தன்மை எது அப்படின்னா தூய்மை சக்தி. तो हर एक बच्चे के पास रूहानी रॉयल्टी की निशानी प्यूरिटी की लाइट का ताज देख रहे हैं. ஒவ்வொரு குழந்தைகளுடைய தலையில ஆன்மீக ராயல்ட்டினுடைய அடையாளமான பியூரிட்டினுடைய அந்த லைட் கிரீடத்தை பாபா பார்த்துட்டு இருக்கார். आज सभी अपनी प्यूरिटी की ताज, रूहानी रॉयल्टी की ताज देख रहे हो ना. நான் எப்படி உங்களுடைய அந்த கிரீடத்தை பார்க்குறோன்னா அவ்வாறு நீங்களும் உங்களுடைய தூய்மையினுடைய கிரீடத்தையும் ஆன்மீக ராயல்ட்டியினுடைய கிரீடத்தையும் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ நமக்குள்ளார போகணும். எத்தனை சதவீதம் பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி இருக்குது? பீச்சே வாலே பி தேக் ரஹே ஹோ. இந்த ஹாலில் பின்னாடி இருக்கீங்கல்ல, டைமண்ட் ஹால் எவ்வளோ தூரம், மூளையில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் பாபா சந்தோஷப்படுத்துறார். கித்தனி ஷோபனிக் தாஜ்தாரி சபா என்ன பாண்டவ் தாஜ் சமக் ஹோ ரஹா ஹேனா. பாபா கேட்குறார், எவ்வளோ அழகு மிகுந்த கிரீடதாரிகளுடைய சபை. பாண்டவர்களா இருக்கீங்க தானே, உங்களுடைய அந்த கிரீடம் பிரகாசமா இருக்கு இல்லையா? ஏசி சபா தேக் ரஹே ஹோ. அப்படிப்பட்ட ஒரு சபைய பார்த்துட்டு இருக்கீங்களா? பாப்தாதா தேக் ரஹே ஹே. बच्चों की ராயல் ஃபேமிலி கித்தனி சிரேஷ்ட ஹே. குழந்தைகளுடைய ராயல் ஃபேமிலி எவ்வளோ உயர்ந்தது. அப்படி அனாதி ராயல்ட்டிக்கோ தேக் யாது கரோ. பாபா அந்த 5 சொரூபத்தினுடைய ட்ரில் கொடுக்குறார். அப்படியே நம்ம ட்ரில் பண்ணுவோம். தன்னுடைய அந்த அனாதி ராயல்
பியூரிட்டியினுடைய அந்த தன்மையை நினைவு கூறுங்கள். இப்படி ஆத்மா அனாதி காலத்தில் பாபாவிடம் 100% சுத்த ஆத்மாவா பவித்திர ஆத்மாவாக இருந்தது. जब आप आत्माएं परंदा में रहती, आत्मा रूप में भी आपकी रूहानी ராயல்டி விசேஷ ஹே. பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கீங்களோ அப்போ ஆத்மா தனது ஆன்மீக ராயல்ட்டினுடைய விசேஷத்தன்மை நிரம்பி இருக்குது. சர்வ ஆத்மா லைட் ரூப்மே ஹே. எல்லா ஆத்மாக்களும் லைட்டாக இருக்காங்க, பிரகாசமாக இருக்காங்க. பாபா ரொம்ப அழகாக சொல்கிறார், லைட்டாக இருக்காங்க, பிரகாசமாக இருக்காங்க. ஆதி கால் சே ஆப்கி ஜலக் ஃபலக் நியாரி ஹே. அடுத்து பாபா சொல்கிறார், உங்களுடைய ஆதி காலத்துக்கு வாங்க, தேவதா லைஃபுக்கு வாங்க. உங்களுடைய எவ்வளோ ஒரு ஜொலிப்பான தன்மை, மகிழ்ச்சி நிரம்பிய முகத்தோற்றம், தேவதைகளினுடைய அந்த பழக்க வழக்கம், சன்ஸ்காரம், பேச்சுவார்த்தை, நடையுடை பாவனை, அந்த சொரூபத்துக்கு வாங்க. எவ்வளோ ஒரு தனிப்பட்ட நிலை. ஜெய்சே ஆகாஷ் மே देखा होगा சித்தாரே சபி சமக்தே. ஆகாசத்தில் பார்க்குறீங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? ஆகாசத்தில் ஃபுல்லாக நட்சத்திர மண்டலம், சின்னது பெருசு, ஸ்பெஷலாக இருக்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் நட்சத்திரங்கள். தனது பிரகாசத்தை விசேஷமாக பிரகாசித்து கொண்டிருக்கும் ஞாரி பியாரி விசேஷ நட்சத்திரங்கள் பிரகாசத்தை ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக காண்பித்து வருகிறீர்கள். ऐसे ही सर्व आत्माओं के बीच आप आत्माओं को चमक, रूहानी रॉयल्टी, प्यूरिटी की चमक न्यारी हैं. எல்லா ஆத்மாக்களுக்கு மத்தியில் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. பாப்தாதா எல்லாரையும் ஆன்மீக ரூபத்தில் பார்க்குறார், தனது குழந்தைகளையும் ஆன்மீக ரூபத்தில் பார்க்குறார். குழந்தைகளுடைய ஆத்மா ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சிட்ருக்கிறத பாபா பார்க்குறாங்க. ஆதி கால்மே ஆகும், உங்களுடைய ஆதி சொரூபத்துக்கு வாங்க. ஆதி கால்க்கு யாது கரும், உங்களுடைய ஆதி ரூபத்தை நினைங்க. தேவதா ரூப்மே ரூஹானி ராயல்டி கி பர்சனாலிட்டி. தேவதா ரூபத்தில் அப்பையும் உங்கள்கிட்ட ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி இருக்குது. சாரே கல்ப்மே தேவதாய் ஸ்வரூப் கி ராயல்டி. முழு கல்பால நீங்கள் தான் தேவதை சொரூபத்தினுடைய ராயல்ட்டியில் இருக்கீங்க. பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி யாதுகைன்னா உங்களுடைய தூய்மை தன்மையினுடைய அந்த ராயல் தன்மை ஞாபகத்தில் இருக்குதானே கேட்குறார் பாபா. அடுத்து மூன்றாவது சொரூபம் எது? மத்திய சொரூபம். द्वापर से लेकर आपके जो पूज्य चित्र बनाते उन चित्रों की रॉयल्टी, पूजा की रॉयल्टी द्वापर से अभी तक किसी चित्र की है? அடுத்து பாபா கேட்குறார், என்ன கேட்குறார்? உங்களுடைய அந்த பூஜ்ய சொரூபம் இருக்கு இல்லையா மத்தியம காலத்தில், உங்களுடைய ராயல் பர்சனாலிட்டி மாரி அந்த தேவதா அந்த வடித்த விதம், முகபாவனை எப்படி ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈர்ப்பினுடைய ஒரு சித்திரமாக இருக்குது. யாருக்குமே உலகத்தில் அப்படி கிடையாது. சித்திரத்தோ போத்தும் கை லேக்கின் ऐसे विधि पूर्वक पूजा किस आत्मा की. நிறைய சித்திரங்கள்லாம் இருக்குது, எத்தனையோ சாதனை படித்தவங்கலாம். ஆனால் விதிப்படி பூஜையும் விதிப்படி அனைத்து ஆரத்திகளும் எந்த ஆத்மாவுக்கு இருக்குது? பாபா கேள்வி கேட்குறார். ऐसी विधि पूर्वक पूजा चित्रों की चमक रूहानियत की किसकी भी नहीं हुई न होगी. உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம், ஆன்மீக தன்மையினுடைய ஒரு தனித்துவம் யாருக்கும் இருக்க முடியாது.
இருந்ததும் இல்லை. क्यों? ஏன் இருந்ததில்ல? பாபா அழகா கேள்வி கேட்குறார். பியூரிட்டிக்கு ராயல்ட்டி என்ன, தூய்மையினுடைய ராயல்ட்டி இருக்குது உங்கள்கிட்ட. பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி, தூய்மைதான் ராயல்ட்டி, தூய்மைதான் பர்சனாலிட்டி. அச்சா தேக் லியா அப்படி பூஜா, உங்களுடைய பூஜையை பார்த்துட்டீங்களா? எவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள் உங்களுடைய ஜடச்சித்திரம் முன்பு நின்று கதறாங்க. என்னென்னலாம் உங்கள்கிட்ட வரம் கேட்குறாங்க, எப்படிலாம் புஷ்பங்களை உங்களுக்கு அர்ப்பிக்கிறாங்க, எவ்வளோ அன்பாக உங்களை நேசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. நை தேக்கி ஹோ தோ தேக் லேனா. உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை பார்க்காட்டா பாபா டைம் கொடுக்குறார். இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க. அபி லாஸ்ட் சங்கம் பர் ஆவோ, கடைசியில் சங்கமத்துக்கு வாங்க. संगम पर सारे विश्व के अंदर प्यूरिटी के रॉयल्टी, ब्राह्मण जीवन का आधार, ब्राह्मण வாழ்க்கைக்கு ஆதாரமே தூய்மைதான். प्यूरिटी नहीं प्रभु प्यार का अनुभव भी नहीं. தூய்மை இல்லை என்றால் பிரபுவின் அன்பு இல்லை. सर्व परमात्मा प्राप्तियों का अनुभव नहीं. அது மட்டுமல்ல, தூய்மை இல்லை என்றால் அனைத்து பரமாத்மா பிராப்திகளினுடைய அனுபவமும் இல்லை. பிராமன் ஜீவன் கி பர்சனாலிட்டி பியூரிட்டி. ஆகவே நமக்கு பிராமணர்கள் என்றாலே தூய்மையானவர்கள் என்று பொருள். ஆதி அனாதி, ஆதி மத்திய अंत सारे कल्प में रूहानी पर्सनालिटी चलती रही. ஆதி அனாதி, அதுக்கப்புறம் ஆதி மத்திய அந்த, முழு கல்பாலையுமே பாபா சொல்றார் ஆன்மீக ராயல்ட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது. தோ ஆப் அப்னே கோ தேக்கோ, அப்போ நீங்கள் உங்களை பாருங்க. என்ன சொல்கிறார் பாபா? நீங்கள் உங்களை பாருங்க. தர்ப்பன் தோ ஆப்கே பாஸ் ஏன்னா, உங்களை பாருங்கன்னு மட்டும் சொல்லலை, கண்ணாடி உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. தர்ப்பன் திரும்பி பாபா கன்ஃபார்ம் பண்ணுறார், கண்ணாடி இருக்கா, தேக் சக்தே ஹோ. பாபா சொல்கிறார், உங்களால் உங்களை பார்க்க முடியுதா? தோ தேக்கோ, அப்போனா பாருங்க, பார்க்க முடியுதுன்னா பாருங்க. அப்படி அந்த பியூரிட்டிக்கு ராயல்ட்டிக்கு இத்தனை பர்சன்டேஜ் என்ன பார்க்கணும்? தூய்மை சக்தி எத்தனை சதவிகிதம் உள்ளது? மன்சா வாச்சா கர்மனா மூன்றுலையும் சோதனை பண்ணணும். चेहरे से प्यूरिटी की झलक दिखाई देती है. உங்கள் முகத்தில் அந்த தூய்மையினுடைய ஜொலிப்பு இருக்கா? चलन में प्यूरिटी की फलक दिखाई देती. உங்களுடைய நடத்தையில் அந்த பியூரிட்டியினுடைய பிரகாசம் தென்படுதா? டிவைனாக இருக்கீங்களான்னு அர்த்தம். ஃபலக் அர்த்தாத் நஷா, அந்த பிரகாசம் ஜொலிப்பு இருக்குது என்றால் பாபா சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் உங்களுக்கு ஏற்படும். ஆகவே பாபா இன்னைக்கு ஃபுல் முரளியில் அனாதி காலம், ஆதி காலம், மத்தியம காலம், சங்கம யுக காலம். சங்கம யுகத்தில் நம்ம எங்கே வந்துட்டோம்? பாபாட்ட வந்துட்டோம். நம்ம லட்சியம் எது? பாப் சமான் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஆகவே பாபா சொல்கிறார், அந்த ட்ரில் பண்ணுங்க. சங்கம யுகம் என்பது தூய்மைக்கான யுகம். இதை மட்டும் கனவுல கூட மறந்துடக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. 3 स्मृतियों के तिलक द्वारा श्रेष्ठ स्थिति बनाने वाले अचल अडोल भव. 3 நினைவு என்ற திலகத்தின் மூலம், ஏன்னா இன்னைக்கு காலத்தில் ஃபேஷன் 3 பொட்டு வச்சுக்கிறாங்க. இந்தமாரி பாபா சொல்கிறார் 3 நினைவுகள் என்ற திலகத்தின் மூலம் சிரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மா ஆகுங்கள். बाप दादा ने सभी बच्चों को 3 स्मृतियों को तिलक दिया. எல்லா குழந்தைகளுக்கும் பகவான் 3 நினைவு திலகத்தை கொடுத்துள்ளார். एक ஸ்வகி ஸ்மிருதி, ஒன்று செல்ஃப் நான் ஆத்மாங்கிற திலகம். பாப் கி ஸ்மிருதி, ரெண்டாவது பாபா நினைவுங்கிற திலகம்.
மூன்றாவது, சிரேஷ்ட கரம் கே லியே ட்ராமா கி ஸ்மிருதி. நல்ல செயல்பாடுகள் செய்வதற்கு ட்ராமாங்கிற ஒரு திலகம். जिन्हें ये 3 स्मृतियाँ सदा ही उनकी स्थिति श्रेष्ठ. இந்த 3 திலகம் யார் எப்பொழுதுமே இட்டுள்ளார்களோ அவர்களுடைய ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருக்குது. ஆத்மா கி ஸ்மிருதி கே சாத் பாப் கி ஸ்மிருதி. ஆத்ம நினைவுடன் பாபாவின் நினைவு. பாப் கே சாத் ட்ராமா கி ஸ்மிருதி. பாபா நினைவுடன் ட்ராமா நினைவு. இது மிக அவசியம். क्योंकि कर्म में अगर ड्रामा का ज्ञान है तो नीचे ऊपर नहीं होते. ஒருவேளை நம்மளுடைய காரியம் செய்யும்போது ட்ராமாங்கிற ஞானம் இருந்தால் நம்ம ஸ்திதி அப் அண்ட் டவுன் ஆகாது. जो भी भिन्न भिन्न परिस्थितियाँ आती हैं उसमें अचल अडोल रहेंगे. என்னெல்லாம் நம்மளுடைய ஸ்திதிகள், பலவிதமான ஸ்திதிகள் நமக்கு ஏற்படுகிறதோ அதில் ஆடாமல் அசையாதவராக இருக்க வேண்டும். இந்த கர்மத்தில் நம்மளுடைய அந்த பியூரிட்டியை நம்ம வெளிப்படுத்தணும். ஸ்லோகன். दृष्टि को अलौकिक, मन को शीतल, शुद्ध बुद्धि को रहमदिल बनाओ. பார்வையை ஆன்மீக மிக்கதாக, அலௌகீக தன்மையுடையதாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தியை கருணை உள்ளம் உடையதாக ஆக்க வேண்டும். அடுத்து பாபா இன்னைக்கு अव्यक्त इशारा கொடுக்குறாங்க. सेवा के निमित्त भाव ही सेवा की सफलता का आधार है. சேவையினுடைய நிமித்த பாவனை, நான் கருவி அப்படிங்கிற அந்த நினைவு என்ன பண்ணுது, வெற்றிக்கு ஆதாரமாக அமையுது. நிராகாரி, நிர்விகாரி, நிர் அகங்காரி, இந்த 3 விசேஷ தன்மைகளும் நான் நிமித்தம் அப்படின்னு நினைப்பதால் தானாகவே வந்துவிடுகிறது. நிமித்த பாவனை இல்லை என்றால் அநேக விதமான நான் எனது என்ற அந்த அகம்பாவம் சேவையில் நம்மை தளர்வை ஏற்படுத்துது, சோர்வை ஏற்படுத்துது. ஆகவே நான் என்பது வேண்டாம், என்னோடதும் வேண்டாம் உங்களுக்கு. பாபா சொல்றார், ஒரு பக்கம் ரொம்ப நீங்க பணிவாருங்க, வேர்ல்டு சர்வெண்ட் நீங்க. இன்னொரு பக்கம் மறுபக்கம் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இருக்குது உங்கள்கிட்ட. ஆக எங்கே நிமித்த பாவனை இருக்கோ, அது மட்டும் இல்லை, பணிவான பாவனை இருக்குதோ, எல்லையற்ற பாவனை இருக்குதோ, அங்கேதான் வெற்றி. ஆகவே நான் எனது என்பதை நம்ம விட்டுடலாம், வேண்டாங்கிறார் பாபா. இதை விட்டுட்டோன்னா நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரிங்கிற ஸ்திதி தானாகவே ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி.